ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 3ல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரிங் கரண்ட். ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் கேரி ஆகும்போது அதில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராமை ட்ரா பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். இதுதான் இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். இது என்ன எடுத்துக்கலாம், ஒய் டேஷ், இது வந்து ஒய். ஓகே ரைட். இதில் கரண்ட் கேரி ஆகுது. அப்போ இதோட மிட் பாயிண்ட் வந்து ஓ. இதிலிருந்து ஏங்கிற டிஸ்டன்ஸில் விங்கிற பாயிண்டில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே சரி, அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு இந்த கண்டக்டர் வழியாக கரண்ட் கேரி ஆகுது. ஐங்கிற கரண்ட் வந்து கேரி ஆகுது. அப்படி கேரி ஆகும்போது தான் இந்த ஏங்கிற டிஸ்டன்ஸில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஸ்மால் எலமெண்ட் ஆஃப் லென்த், நம்ம ஆல்ரெடி நம்ம பயட் சாஃப்ட்லேயே பார்த்துருக்கோம். அப்போ ஒரு ஸ்மால் எலமெண்ட் ஏ பி அப்படிங்கிற ஒரு ஸ்மால் எலமெண்ட் ஆஃப் லென்த்து வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டு, ஓகே, இதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டோட்டல் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு இந்த ஏபிங்கிற இப்போ கரண்ட் எலமெண்ட் ஆஃப் லென்த்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாயின் பண்ணுறோம். அப்போ ஜாயின் பண்ணும்போது அப்போ ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ இது சை, இது டி சை. ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த டோட்டல் லென்த் ஆஃப் கண்டக்டரையும் இந்த பாயிண்டில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது இதனுடைய ஆங்கிள் வந்து நம்ம சை 1 எடுத்துக்கிறோம். இதனுடைய ஆங்கிள் வந்து சை 2ன்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ இந்த டயக்ராமில் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். ஓகேங்கண்ணா, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம் இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் எடுத்துக்கிறோம். அதனுடைய மிட் பாயிண்ட்லேருந்து ஏங்கிற டிஸ்டன்ஸில் தான் நம்ம பிங்கிற பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த கண்டக்டர் வழியாக ஐங்கிற கரண்ட் வந்து கேரி ஆகுது. அப்படி கேரி ஆகும்போது தான் இந்த பாயிண்ட் பியில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் கண்டக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் என்னது, ஸ்மால் எலமெண்ட் ஆஃப் லென்த்து. இந்த லென்த்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் பிங்கிற பாயிண்ட்டை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அப்படி கனெக்ட் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏபிக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு ட்ராவன் வரைஞ்சோம் அப்படின்னா, ஸோ அப்போ இந்த பாயிண்ட் சி, அப்போ ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இந்த பி பாயிண்ட் இருக்கும். ஓகே, அப்போ இந்த ஒய்யும் ஒய் டேஷையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அப்போ கனெக்ட் பண்ணும்போது இதுக்கான மேக்கன் ஆங்கிள் சை 1, அப்போ இதுக்கான மேக்கன் ஆங்கிள் என்னது, சை 2. ஓகேக்கண்ணா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொரு இந்த டயக்ராமோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு லெட் ஒய் டேஷ் அப்படிங்கிறது என்னது, இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். ரைட். ஐ அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டெடி கரண்ட்.
steady current through the conductor. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். அது எவ்வளோ மிட் பாயிண்ட் ஓலேருந்து ஏங்குற டிஸ்டன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஐடிஎல் அப்படிங்கிறது ஸ்மால் கரண்ட் எலமெண்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, பைட்-சாவர்ட் அப்ளை பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் பைட்-சாவர்ட்டோட ஃபார்முலா. பைட்-சாவர்ட்டோட ஃபார்முலா வந்து dB வெக்டார் ஈக்குவல் டு mu0 divided by 4 pi ideal sin theta divided by r squared n cap. n cap அப்படிங்கிறது என்னதுன்னா யூனிட் வெக்டார். which point into page at P. நமக்கு தெரியும் இந்த n cap அப்படிங்கிறது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம n cap காமிக்கும். ஸோ நல்லா புரிஞ்சிங்கன்னா n cap அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை குறிக்கும். ரைட், அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தீட்டா, இந்த மேக்கன் ஆங்கிள் தீட்டா, இந்த தீட்டா அப்படிங்கிறது என்னென்னா, தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் current element ideal and joining DL and the point B. Let R be the distance between element A to B. ஓகே, ரைட் கண்ணா. சரி, இப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எப்படி அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு to apply trigonometry, first draw a perpendicular line. AC to the line ABB. இது நம்ம டயக்ராமில் பார்த்தா தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த இப்படி இருக்கும் டயக்ராமில், இதுதான் கரண்ட் எலமெண்ட் A, இது B. ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு ட்ராவன் வரைஞ்சிருப்போம். ஸோ இப்படி தான் ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு ட்ராவன் வரைஞ்சிருப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் தான் என்னது, C. ஓகே, இதுதான் மேக்கல் ஆங்கிள் தீட்டா. ஓகே, அப்போ ஸோ ட்ரையாங்கிள் ABC. அப்போ ட்ரையாங்குலர் ABC sin theta ஃபார்முலா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டெனியஸ். அப்போ ஆப்போசிட் டிவைடட் பை hypotenuse equal to opposite side na theta ku opposite side வந்து so BC okay divided by hypotenuse க்கு வந்து பாத்தீங்க அப்படினா AB. அப்ப BC equal to AB sin theta. Okay, அப்ப
இதில் ஏபி அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும், டிஎல் அப்படிங்கிறது தெரியும். கரண்ட் எலமெண்ட் வந்து டிஎல். அப்போ பிசி ஈக்குவல் டு ஸோ டிஎல் சைன் தீட்டா, டிஎல் சைன் தீட்டா. ஓகே கண்ணா, ரைட். அடுத்தது let d psi be the angle subtended between. அடுத்தது let டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு தெரியுங்கண்ணா, let d psi be the angle subtended between ஏபிக்கும் அண்டு பிபிக்கும் உள்ள ஆங்கிள் தான் டி சை. அப்போ ஸோ டி சை வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ரைட் ஆங்கிள் பிபிசி ஈக்குவல் டு என்னது டி சை. அப்போ இன் ட்ரையாங்கிள் del ஏபிசி, அப்போ ஏபிசி எடுத்துட்டுனா சைன் டி சைன் கிடைக்கும். டி சை ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து பிசி, ஹைப்போடெனியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர். ஓகே, நல்லா அந்த டயக்ராமில் பார்த்துங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடு டி சைக்கான ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பிசி, ஹைப்போடெனியஸ் வந்து என்ன இருக்கும், ஆர் இருக்கும். அப்போ பிசி ஈக்குவல் டு ஆர் சைன் டி சைன் கிடைக்கும். அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் சைனோட வேல்யூ சரி 10 டிகிரிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம சைன் டி சையை அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம், டி சைன் எழுதலாம். ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. அப்போ சைன் தீட்டா இப்படி தீட்டான்னு எழுதுமோ அதுமாரி சைன் டி சை அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு டி சை. அப்போ பிசி ஈக்குவல் டு ஆர் டி சைன்னு வரும். அப்போ ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், பிசியோட வேல்யூ டிஎல் சைன் தீட்டான்னு கிடைக்கும், இங்கேயும் ஆர் டி சைன் கிடைக்கும். ஓகே, அப்படி இருக்கும்போது அப்போ இதில் ஏபியோட வேல்யூ நல்லா புரிஞ்சுக்கணும் 6 அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏசியோட வேல்யூ ஆர் டி சை பைன்னு புக்கில் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பார்க்கலாம், டிஎல் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆர் டி சைன் கிடைக்கும். நமக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா டி சைன் கிடைக்கும். ஓகே கண்ணா, ஸோ இப்போ இது பையட்-சாவர்ட்-லாவோட ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பையட்-சாவர்ட்-லாவோட ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணால் பையட்-சாவர்ட்-லாவோட ஃபார்முலா என்ன, டிபி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் டிவைடட் பை 4 பை ஓகே I dl sin theta divided by r squared into n cap. இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூ எல்லாமே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். therefore db vector equal to mu naught I divided by 4 pi. இங்கே dl sin theta தான் நமக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த dl sin thetaவுக்கு நம்ம என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் டி சை பை அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆர் டி சை டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்ட் என் கேப் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் சை அப்படிங்கிறது இன்னொரு ஆங்கிள் இருக்குது. லெட் சை பி த எல்லாம் டயக்ராமில் வச்சு தாங்க நம்ம வந்து எல்லாமே கால்குலேட் பண்ணுறோம். பிட்வீன் பிபி அண்டு OB. அப்போ இன் ட்ரையாங்கிள் ஓகே OBA. அப்போ இதுக்கு எதுக்காக காஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும், நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம காஸ் தீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ காஸ் தீட்டாவோட ஃபார்முலா காஸ் தீட்டா காஸ் ஐ ஈக்குவல் டு அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டனியஸ். அட்ஜசன்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஓபின்னு கிடைக்கும், ஹைப்போட்டனியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிபின்னு கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓபியோட வேல்யூ ஏ, பிபியோட வேல்யூ என்னது ஆர்.
அப்போ காஸ் ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் a/r. அப்போ r ஈக்குவல் டு என்ன வரும் அப்போ a/cos sin கிடைக்கும். ஓகேக்கண்ணா ரைட். அடுத்தது நெக்ஸ்ட்டு இப்போ இந்த வேல்யூ கொண்டு போய் இந்த ஆரோட வேல்யூவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் db வெக்டார் ஈக்குவல் டு μ0 I divided by 4 pi. ஸோ r d psi divided by இப்போ ஆரோட வேல்யூ அப்போ இங்கே ஆர் ஸ்கொயர்டு அப்போ ஆர் ஸ்கொயர்டுன்னு இருக்குங்களா சரி இன்னொரு டைம் கூட எழுதிக்கலாம் ஆர் ஸ்கொயர்டு என் கேப் இருக்கா இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர்டு இங்கே ஒரு ஆர் என்ன ஆகும் கேன்சல் ஆயிரும். அப்போ டிபி வெக்டார் ஈக்குவல் டு μ0 I டிவைடட் பை 4 pi ஓகே டி சை டிவைடட் பை ஆர் இன்ட்டு என் கேப்னு கிடைக்கும். இப்போ இந்த ஆரோட வேல்யூ கொண்டு போய் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா அப்போ டிபி வெக்டார் ஈக்குவல் டு μ0 I divided by 4 pi d psi divided by இப்போ ஆரோட வேல்யூ a divided by cos psi into n cap அப்படின்னு கிடைக்கும். இந்த cos psi எங்கே போகும் மேலே போயிடும். அப்போ db வெக்டார் ஈக்குவல் டு μ0 I divided by 4 pi அப்போ cos psi d sin கிடைக்கும். d psi divided by a into n cap. ஓகே இப்போ ஒன்றும் இல்லைங்கண்ணா இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கிற விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ இந்த பிங்கிற பாயிண்டில் கண்டுபிடிச்சக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த ஸ்மால் எலமெண்ட் ஆஃப் லென்த் எடுத்துருக்கும் பார்த்தியா டிஎல் அந்த டிஎல்க்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு டிபி வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த டோட்டல் லென்த் ஆஃப் கண்டக்டருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ total magnetic field the total magnetic field at B due to the conductor y dash is அப்போ என்ன பண்ணணும் இதை இன்டகிரேட் பண்ணணும். நமக்கு தெரியும் ஸ்மால்லிருந்து நமக்கு டோட்டல் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பி வெக்டார் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிபி வெக்டார் அப்போ -I1 இங்கே ψ2 அது என்ன சார் இங்கே வந்து -I1 போட்டிருக்கீங்க இங்கே வந்து ψ2 போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த டயக்ராமை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த டயக்ராமில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒய் டேஷ் வந்து டவுனில் இருக்குது. டவுனாக இருந்தால் நமக்கு எல்லாமே நெகட்டிவ். ஒய் ஆக்சிஸில் வந்து ஒய் டேஷில் வந்து நெகட்டிவ் இங்கே மேலே வந்து பாசிட்டிவ். ஓகே ஸோ கிராஃப் பொறுத்த வரைக்கும் ஸோ மிட் பாயிண்ட் ஓலேருந்து கீழே வந்து மைனஸ் மேலே வந்து ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ அதனால் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ அந்த இன்டகிரேட் ஃபார்முலாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே -I1 அண்டு ψ2 போட்டிருக்கோம். இப்போ இன்டகிரேட் பண்ணோம்னா அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் உங்களுக்கு தெரியும் dx அப்படின்னா x அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் dbனா நமக்கு bன்னு கிடச்சிரும். ஓகே ரைட். அப்போ b வெக்டார் அப்போ b வெக்டார் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் -I1 ψ2 db vector equal to integration of -I1 ψ2 db vector ஓட வேல்யூ என்ன μ0 I divided by 4 pi a cos psi into d psi n cap. ஓகே இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் வெளியே எடுத்துடலாம். அப்போ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம்னா என்னது μ0 I டிவைடட் பை 4 பைங்கிறது என்னது கான்ஸ்டன்ட் அப்படியே வெளியில் தூக்கிடுங்க. இந்த ஃபுல் டேர்ம் என்னது கான்ஸ்டன்ட் இந்த ஃபுல் டேர்ம் அப்படிங்கிறது என்னது கான்ஸ்டன்ட் அப்படியே வெளியே தூக்கிடுங்க. அப்போ வெளியே தூக்கிட்டோம் அப்படின்னா μ0 I divided by 4 pi a integration of -I1 ψ2 cos psi d psi n cap.
அடுத்தது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், இன்டகிரேட் ஃபார்முலாவில் இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் தீட்டா இன்ட்டு டி தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அப்போ மியூ நாட் ஐ டிவைடட் பை 4πa. அப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்கும், சைன் கிடைக்கும். அப்போ சைன் சை, அப்போ லிமிட்டு மைனஸ் I1 I2 என்ன கேப்பு என் கேப். ஓகே, இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ மியூ நாட் ஐ டிவைடட் பை 4π, அப்பர் லிமிட் சைன் ψ2 மைனஸ் லோயர் லிமிட் மைனஸ் சைன் ψ1 இன்ட்டு என் கேப். அப்போ மியூ நாட் ஐ டிவைடட் பை 4πa. ஓகே, அப்போ சைன் ψ2 ப்ளஸ் சைன் ψ1 என் கேப். ஓகே ரைட். அப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைன் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ψ1ஓட வேல்யூ ஆங்கிளும் ψ2ஓட வேல்யூ ஆங்கிளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிகிரி இருக்குது மொத்தமாக. இதில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டராக இருந்தால் டோட்டல் கண்டக்டரோட லென்த் வந்து 180. அப்போ மிட் பிட்வீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 90, இந்த சைடு மேலே ஒரு 90. அப்போ the infinitely long straight conductor for infinitely long conductor ψ1 equal to ψ2 equal to 90 degree. அப்போ v vector equal to mu naught I divided by 4πa into sin 90 degree plus sin 90 degree into n cap. sin 90 degree ஓட value 1. அப்போ b vector equal to mu naught I divided by 4πa 1 plus 1 n cap. அப்போ b vector equal to mu naught I divided by 4πa into 2 n cap. அப்போ இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2 கிடச்சிரும். அப்போ b vector equal to mu naught I divided by 2πa n cap. அப்போ அந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் n கேப்பில் குறிக்கும். ஓகேக்கண்ணா. ஸோ இப்போ இது வரைக்கும் ஒரு முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இது. ஸோ இது கண்டிப்பாக தெளிவாக நல்லா படிச்சிக்கங்க. இந்த டயக்ராம் வச்சு தான் நம்ம எப்படி வந்து ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் கேரி ஆகும்போது அந்த கண்டக்டரோட டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேக்கண்ணா. சரி, இதை வச்சு ஒரு கொஷின்ஸ் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதுக்கான ஆன்சர் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி என்கிட்ட சொல்லணும். ஓகே, அது என்ன கொஷின்ஸ்னால், இன்கேஸ் இப்போ ஒரு இன்ஃபினைட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டரை இப்போ மிட் பாயிண்ட் வந்து இப்படி கனெக்ட் பண்ணியிருந்தோம். இப்படி கனெக்ட் பண்ணும்போது தான் இந்த டோட்டல் கண்டக்டரோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னென்னா b வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் I டிவைடட் பை 2πa n கேப்னு கண்டுபிடிச்சோம். ஓகே, இப்போ என்னுடைய கொஷின் என்னென்னா, இப்போ ஒரு இன்ஃபினைட் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இருக்குது, மிட் பாயிண்ட் வந்து ஓ, இந்த பாயிண்டில் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் இந்த கண்டக்டர் வழியாக கரண்ட் கேரி ஆகும்போது. ஸோ இப்போ அப்சைடு கண்டக்டரை என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு பெண்ட் பண்ணுறேன். இப்படி கண்டக்டர் இருக்கிறத எப்படின்னா இப்போ வந்து இப்போ மேலே ஒய் இருக்குது பார்த்தியாக்கண்ணே, இந்த ஒய்ங்கிற கண்டக்டரை என்ன பண்ணிட்டேன்னா பெண்ட் பண்ணி ஹரிசாண்டலாக இப்படி கொண்டு வந்துட்டேன். ஓகே, நல்லா புரிஞ்சிக்கணும். இப்போ டவுனில் இருக்கிறது இது ஒய் டேஷ். இப்போ இந்த ஒய் எங்கே இருக்குதுன்னு அர்த்தம்னா இங்கே இருக்குது, பென் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டேன். அப்படி கொண்டு வந்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த கண்டக்டரோட டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஒய் அப்பில் இருக்கக்கூடிய ஒய்ங்கிற கண்டக்டரை என்ன பண்ணிட்டேன், பெண்ட் பண்ணி ஹரிசாண்டலாக பி பாயிண்ட்டு கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்படி இருக்கிற இப்போ ஒய் டேஷ் இங்கே இருக்குது, ஒய் இங்கே இருக்குது. இப்படி இருக்கும்போது இப்போ இந்த கண்டக்டரோட டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன
ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுங்கள், இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்கண்ணா. அடுத்தது வந்து சர்க்குலர் காயில் வச்சு பார்ப்போம். ஓகே.